அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித மேம்பாட்டு குறியீடை பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியா ரேங்க்டு 130 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸ் வித் ஸ்கோர் ஆஃப் 0.685 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் 130, ஸ்கோர் வந்து 0.685, ரெண்டுமே கரெக்ட் தான். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71.7ல இருந்து 72 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இந்தியாவோட ஆயுட்காலம். ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாஸ் பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ்டு டு $9,046.76, அதாவது 8,000 சில்லற டாலர்ல இருந்து $9,046 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா. இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு இந்த மனித மேம்பாட்டு குறியீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UNDP அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்க. 3 இண்டிகேட்டர்ஸ். ஒன்னு நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பேஸ் பண்ணி வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டர் எஜுகேஷனை பேஸ் பண்ணி வரும். மூணாவது இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா GNI பெர் கேபிட்டா. ஓகேங்களா. நம்மளோட தனிநபர் வருமானத்தை பேஸ் பண்ணி வரும், அல்லது இதை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லலாம். இது சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் வெளியிடுறாங்க. போன வருஷம் ரேங்க் நம்மளோட 134, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 130வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா, அனைத்தும் சரி. அடுத்தது, வாட் இஸ் ஆபரேஷன் சிந்தூர்? ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன? எல்லாரும் காலையில கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய ஒரு 9 இடங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மிலிட்டரி ஆபரேஷன் targeting terrorist infrastructure in Pakistan and Pakistan occupied Kashmir அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்தது, which part of India receives southwest monsoon first அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் முதலில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே, அதாவது ஆவரேஜா மே 20ஆம் தேதி, எப்பயுமே மே 20ல இருந்து அந்த வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மழை எங்க பெய்யும், சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்க ஃபர்ஸ்ட் பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் மழை வரும். அப்புறம் தான் அங்கிருந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு நம்ம கேரளாவுக்கு வரும். சரிங்களா. இவ்வளவு நாள் நம்ம கேரளாங்கிறது தெரியும், மோரலஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல கேரளால மழை பெய்யுங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வர்றது. நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல தான் வரும். அங்கிருந்து தான் அப்புறமா கேரளாவுக்கு வரும். சரிங்களா. இப்ப இந்தியாவோட எந்த பகுதியில சவுத் வெஸ்ட் மான்சூன் முதல்ல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா. அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு பை INS தமால் வார்ஷிப் ஃப்ரம் விச் கண்ட்ரி? இந்தியா எந்த நாட்டிலிருந்து INS தமால் போர்க்கப்பலை வாங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். சரிங்களா. ரஷ்யா அப்படிங்கறத சரியான விடை. கடைசியா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அரிய பூமி தனிமங்கள், அரிய வகை பூமி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சைனா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். கரெக்ட் தான். அரிய பூமி தனிமங்களின் ஏற்றுமதியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. சரிதான். அடுத்தது, இந்தியா ரேங்க்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். அரிய பூமி தனிமங்களின் 3வது உயர்ந்த மூலமாக இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைனா கிட்ட தான் அதிகமான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த ரேர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1788ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து லாந்தனைட்ஸ் சொல்றாங்க, ஐட்ரியம் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கலை வந்து சொல்றாங்க, அந்த ஒரு தனிமத்தை வந்து சொல்றாங்க. மோனாசைட் அப்படிங்கிற தனிமம், அயோபாரைட் அப்படிங்கிற தனிமம், எக்ஸாம்பிளுக்கு மோனாசைட். அடுத்தது அயோபாரைட் அப்படிங்கிற இந்த தனிமம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லாந்தனைட்ஸ், லாந்தனைட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய லாந்தனைட்ஸ் அப்படிங்கிற தனிமங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இட்ரியம் அப்படிங்கிற இந்த தனிமம். இதெல்லாம் தான் நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. சோ இதனுடைய ஏற்றுமதியில 70% சைனா தான் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நம்ம பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரேசில், சைனாவுக்கு அடுத்தபடியா பிரேசில் கிட்ட தான் அதிகமான சோர்ஸ் இருக்கு. பிரேசிலுக்கு அடுத்ததா இந்தியா தான் தேர்ட் ஹையஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட தான் இருக்கு. சரிங்களா. சோ அதான் இங்க தேர்ட் ஹையஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. 3வது உயர்ந்த மூலம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதிகமான சோர்ஸ், தேர்ட் ஹையஸ்ட் சோர்ஸ் நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் பிரேசில், தேர்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.